Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ஒரு ஹேர் கேர் ரெண்டும் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிற ஹோம் ப்ராடக்ட்ஸ் வச்சே நான் வந்து இந்த கேர் பண்ண போறோம். சோ வாங்க அந்த சிம்பிளான ஹோம் கேர் வீடியோஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா க்ரோ யங்கர் வித் மஹா சேனலில் பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் நிறைய கிடைக்கும், ஹெல்த் டிப்ஸ் நிறைய இருக்கும், ஃபேஷன் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பொருள்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு நாளில் வந்து ஒரு ஸ்பா போன ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த வீடியோ எண்டில் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் இந்த ஹேர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம் ஹேர் கேர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ரிசல்ட்டையும் வந்து நான் கண்டிப்பாக சேர்க்குறேன். இது ரொம்ப எஃபெக்டிவான இது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக்குக்கு வந்து நான் 2-in-1 பேக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 ஸ்பூன் பாசிப்பயிறு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, குங்குமப்பூ வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம், 3 பாதாம். இதை என்ன பண்ணணும்னா நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஃபுல் ஓவர் நைட் வந்து நல்லா ஊறிடணும். ஸோ ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம்லாம் நல்லா ஊறிட்டு வந்து நல்லா நமக்கு வந்து ஒரு சாஃப்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதை அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப அப்ளை பண்ணவும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து அதோடய எஃபெக்ட்டும் வந்து நமக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ காலையில் காட்டுற பாருங்கள் எப்படி ஊறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து, 1 ஸ்பூன் பாசிப்பயிறு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன். இதில் வந்து 2 பாதாம், அதாவது நம்மளுடைய ஊற வச்சுருக்க அந்த குங்குமப்பூ தண்ணி இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நம்ம அரைக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ வந்து பாலில் கூட ஊற வச்சுக்கலாம். ஸோ பாலில் ஊற வைக்கிறப்ப நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இதோட முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ். இந்த பன்னீர் ரோஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து போடணும். அதாவது வந்து நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதை விட டைரெக்டாக நம்ம வந்து பன்னீர் ரோஸ் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்குங்க. ஸ்கின் டேன், அதாவது இந்த சம்மரில் ஸ்கின் டேன் ஆகும் இல்லையா, அதெல்லாம் சூப்பராக வந்து சரி பண்ணிவிடும். அதுவும் இல்லாமல் இந்த மேத்தி, அதாவது இந்த வெந்தயத்துக்கு என்ன ஒரு பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்க எல்லா டெட் ஸ்கின்னையும் வெளியே கொண்டு வந்து ஸ்கின் கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது வந்து நம்ம வந்து ஹேர் பேக் வந்து தயாரிச்சிடலாம். ஸோ மீதி இருக்க மற்ற எல்லாமே வெந்தயம் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன், அதில் எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து நெல்லிக்காய் வந்து ஒன்று போடுறேன். இதில் வந்து செம்பருத்தியோட இலை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அது ரொம்ப சூப்பராக வந்து கிளென்சிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது இல்லாமல் 2-3 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ செம்பருத்தி பூ யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் பேக்குக்கு. இது வந்து இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் பேக் வந்து போட்டிருக்கேன். நிறைய ப்ராப்ளம், ஹேருக்கு என்னென்ன ப்ராப்ளம்க்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஹேர் பேக் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஆயில் வைக்கணும், எப்படி மசாஜ் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அப்படி எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இதை வந்து நான் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மணி நேரமாவது வந்து தலையில் வந்து நமக்கு வந்து வச்சுருப்போம் ஹேர் பேக். ஸோ அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்கின் கேருக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்களேன். அந்த வெந்தயம் போட்டிருக்கறனால அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஜென்ஸாக இருந்தீங்கன்னா இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ண வேண்டாம். இல்லை லேடிஸ் நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூனு, முல்தானி மட்டி பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஊற விடலாம். ஃபேஸில், கையில், காலில் எல்லா இடத்துலையும், அதாவது நம்ம நலுங்கு மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, உடம்புல இருக்க எல்லா பகுதியிலையுமே போடலாம். அது கை கீழே இருக்க அந்த அக்கல் பகுதியில், பின்னாடி முதுகு சைடில், எல்லா சைட்லேயுமே இந்த பேக் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து டைரெக்டாக போடக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பால் மேலே வந்து ஒரு ஏடுன்னு சொல்லுவாங்களே, பால் ஏடு, அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம முகத்தில் ஃபுல்லாகவே வந்து போட்டு நல்லா மசாஜ் பண்ணிடலாம். மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து உடம்புல எல்லாமே கை கால் எங்கெங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் பேக் போட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே அந்த பால் லீடு வச்சு ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பேக் வந்து போட்டுக்கலாம். இந்த பேக் வந்து நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் போட்டாலே போதும், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பேக் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகணும், ஸ்கின் வந்து ஒரு மேடு பள்ளமாக, அதாவது ஒரு மாதிரி சொரன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஷைனிங்காக சாஃப்டான ஒரு பேபி
சாஃப்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸ்கின் வரும். அதுவும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது இந்த பருப்புகளெல்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். தலை குளிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மேலே நான் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணல, நார்மலாக வந்து நான் வந்து தலை குளிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ஃபேஸ் பேக் ரெண்டையுமே போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு மாதிரி என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.